நடிகை விஜயலட்சுமி குறித்து அவதூறு பேசியதற்காக உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்காரு. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி உறவு வைத்துக் கொண்டு பின்னர் ஏமாற்றியதாக வலசரவாக்கம் போலீஸ்ல சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி புகார் கொடுத்திருந்தாங்க. அதன் பேர்ல சீமான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்துல சீமான் மனு தாக்கல் செய்திருந்தாரு. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை ரத்து செய்ய முடியாதுன்னு 12 வாரத்துக்குள்ள போலீசார் வழக்கை விசாரித்து முடிக்கணும்னு உத்தரவிட்டிருந்தாரு. இந்த உத்தரவை எதிர்த்து சீமான் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்தாரு. நடிகையிடம் சீமான் வரும் 24ஆம் தேதிக்குள்ள மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்க தவறினா சீமானை கைது செய்வதற்கான தடை ரத்து செய்யப்படும்னு உச்சநீதிமன்றம் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தனது சொல் மற்றும் செயல்களால விஜயலட்சுமிக்கு ஏற்பட்ட எந்த ஒரு வலி அல்லது காயத்திற்கும் நிபந்தனையின்றி மன்னிப்பு கோருவதாகவும் விஜயலட்சுமிக்கு எதிராக அனைத்து குற்றச்சாட்டுகளையும் திரும்ப பெறுவதாகவும் சீமான் தெரிவிச்சிருக்காரு. இருதரப்பும் பரஸ்பரம் மன்னிப்பு கோரியதால வழக்கு முடித்து வைக்கப்படுவதா உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது.